இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த 16 ஒப்பந்தங்களால இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பெருசா என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? India stands with Israel firmly with full conviction in this moment and beyond. சரி, இதுல ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துப்போம். பாதுகாப்புத்துறை 2016 வரைக்கும் நமக்கு தேவையான ஆயுதத்தையும் ஏவுகணையையும் நம்ம காசு கொடுத்து இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். பட் 2017-18 இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை இந்தியா இஸ்ரேல் கூட போட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் மூலமா இவ்வளவு நாள் நம்ம காசு கொடுத்து இஸ்ரேல் கிட்ட வாங்கிட்டு இருந்த ஏவுகணைய இஸ்ரேல் உதவியோட நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சோம். தட் மீன்ஸ் இஸ்ரேல் ஏவுகணையை உருவாக்க தேவைப்படுற ப்ளூ பிரிண்ட், டெக்னாலஜி அண்ட் அதுல ஒர்க் பண்ற இந்தியன்ஸ்க்கு ட்ரைனிங்கும் கொடுக்கும். அப்படி ரெடியானதுதான் பராக் 8 MRS AM மிசைல். இதைத்தான் இப்ப ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இஸ்ரேலும் இந்த மிசைலை ஈரானுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கு. இப்படி நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யறதால இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துல 5-10 பில்லியன் ரூபாய் வரை செலவு கம்மியாகும். பிகாஸ் நம்ம இந்த ஆயுதத்தெல்லாம் இந்தியால இறக்குமதி பண்றதுக்கு இவ்வளவு வரி கட்டிட்டு இருந்திருக்கோம். அண்ட் இதை உற்பத்தி செய்யறதுக்கு பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல ஃபேக்டரிஸ் கட்டினதால 1 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா எப்ப போர் நடந்தாலுமே வெப்பன்ஸ் நம்மகிட்ட ரெடியா இருக்கும். மற்ற நாடுகளை எதிர்பார்க்கிற தேவையே இருக்காது. இஸ்ரேல் அவங்களோட மிசைல் டெக்னாலஜியை நமக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அவங்களுக்கும் பெரிய அளவுல பெனிஃபிட் இருக்கு. இப்ப இந்தியா ஒரு ஏவுகணையை இஸ்ரேல் உதவியோட உருவாக்குனா அதுக்கு தேவைப்படுற பார்ட்ஸ்ல 50-70% மட்டும்தான் இந்தியாவோட யூஸ் பண்ணுவாங்க. மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வாங்குவோம். இப்படி பண்ணதால 2020 2024 வரை இஸ்ரேலோட மொத்த ஆயுத ஏற்றுமதியில 34% வரை இந்தியா வாங்கியிருக்கு. சோ இந்தியா இஸ்ரேலோட ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமரா இருக்கும். இதோட இப்ப பிப்ரவரியில போட்ட ஒப்பந்தத்துக்கு அப்புறம் 80% வரை இந்தியால உற்பத்தியாகிற பார்ட்ஸையே ஏவுகணை உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் இவ்வளோ நாள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருந்த பேசிக் வெப்பன்ஸ் மாதிரி இல்லாம இப்போ அட்வான்ஸ்ட் AI ட்ரோன்ஸ், லேசரோட இருக்க ராக்கெட்ஸ் அண்ட் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே டார்கெட்டை எய்ம் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைய இந்தியா இஸ்ரேல் கூட சேர்ந்து உற்பத்தி செய்ய போகுது. இந்த ஒவ்வொன்னையும் இதுக்கு முன்னாடி இந்தியா $50 மில்லியன் வரை கொடுத்து வெளியே வாங்கிட்டு இருந்துச்சு. இது மூலமா 5 வருஷத்துல 50,000 கோடி வரை இந்தியாவால சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான் இந்தியால நடத்தின சைபர் அட்டாக்க நம்மளால லேட்டா தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. பட் இப்ப இந்த ஒப்பந்தம் மூலமா இஸ்ரேலோட AI டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சோ சைபர் அட்டாக் நடக்க போறத சில வினாடிகள்லயே இஸ்ரேலோட AI நம்ம ஆர்மிக்கு அலர்ட் கொடுத்துரும். அடுத்ததா இந்த ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து டெரர் அட்டாக்கு அகைன்ஸ்டா ட்ரைனிங் எடுத்துக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பதான் ரீசெண்டா இஸ்ரேல் ஹமாஸ் ட்ரோன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண சென்சார்ஸ், ரேடார்ஸ், ஜாமர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் டாக்டிக்ஸை இப்போ இந்தியாவுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் டைமிங்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நமக்கு எதிரியா இருக்க பாகிஸ்தான் இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பார்டரை தாண்டி ஆயுதத்தையும் வெடிபொருட்களையும் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பலமா திருப்பி அடிக்க இந்த ட்ரைனிங் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி ரெண்டு நாடுகளுமே அவங்களோட ராணுவ தந்திரத்தையும் உளவுத்துறை ரகசியத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்ததா இஸ்ரேல் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸை அப்கிரேட் பண்ண போகுது. இதுக்காக 8,000 கோடி வரை டீலிங் பேசியிருக்காங்க. பட் இது ரொம்பவே ஒர்த் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட இருக்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட ஃபியூவல் கெப்பாசிட்டிக்கு 1500 கிலோமீட்டர் வரை தான் போக முடியும். ஸோ இதுக்காக இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட 6 பழைய போயிங் 767 ஜெட்ஸை டேங்கர்ஸா கன்வெர்ட் பண்ணி ரஃபேலோட அனுப்ப போகுது. இதனால என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்த சைனாவோட கப்பற்படைக்கு நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் சிம்ம சொப்பனமா மாறும். ஏன்னா சவுத் சைனாவோட சி 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸால இதுவரை அதிகபட்சமாவே 1500 1800 கிலோமீட்டர் வரை தான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு மேல ஃபியூயல் பத்தாம போயிடும். இந்த இடத்துலதான் இஸ்ரேல் கொடுக்குற டேங்கர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்ப நம்ம ரஃபேல் சவுத் சைனா சீக்கு போகுதுன்னா நடுவுல அந்தமான்லயே லேண்ட் பண்ணி அந்த டேங்கர்ஸ்ல இருக்க ஃபியூலை பம்ப் பண்ணி ரீஃபியூல் பண்ணிட்டு மொத்த சைனீஸ் ஐலாண்டையே வளைச்சு பதிலடி கொடுக்க போகுது. அண்ட் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே எதிரிகளோட ஃபைட்டர் ஜெட்ஸை ட்ராக் பண்ற மாதிரி
ரேடார் சிஸ்டத்தையும் அப்கிரேட் பண்ண போறாங்க. இப்படி பாதுகாப்பு துறையில மட்டுமே இந்த ஒப்பந்தத்தால பல மாற்றங்கள் நடக்க போகுது. இப்பவே பல நாடுகளுக்கு இந்தியாவை தொடுறதுக்கே ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. இன்னும் அப்கிரேடிங்ல இருக்க நம்ம இந்தியாவை தொடுறதுக்கே யோசிப்பாங்கல்ல.